தாயாகி என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு அந்த முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா மகிழ்மதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நமது நாட்டில் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றுதான் நம் பாரதம் குடியரசு நாடாகியது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ற சாதி, மதம், மொழி, இனம் கடந்த இந்திய மக்கள் கொண்டாடும் விழா குடியரசு தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு உருவாக்கியது. இதுவே உலகிலே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்ற பொருள்படுகின்றது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்வு செய்து கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள், போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தியாகிகளை நினைவு கூர்வோம். மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, வ.உ.சி., வேலுநாச்சியார் போன்ற பல தலைவர்களையும் வீரர்களையும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். இவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும். சுதந்திர காற்று நாடெங்கும் பரவியது. முடியரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடியரசு மலர்ந்தது. நம்மை நாமே ஆள அரசியலமைப்பு சட்டமும் நடைமுறைக்கு வந்தது. தேசத்தின் பெருமை கூற மூவர்ண கொடி காற்றில் பறந்தது. தேசப்பற்றுடன் கொண்டாடுவோம் குடியரசு தினத்தை. நமது இந்திய நாடின் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். தாய் மீதான பாசம் போன்றதை தாய் நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். வந்தே மாதரம். அனைவருக்கும் மீண்டும் குடியரசு தின வாழ்த்துக்களுடன் எனது உரையை முடிக்கின்றேன். ஜெய் ஹிந்த்.